ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டிலேயே செஞ்ச ஹோம்மேட் ஸ்வீட்னா கேட்கவா வேணும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குறைவான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக அட் த சேம் டைம் டேஸ்டியான ஸ்வீட் செய்யலாமா? கடாயில் ஒரு இடமான பேன் எடுத்து வச்சு 3/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா 1 கப் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரவை வந்து இந்த நெய்யில் மிக்ஸ் ஆகும்போது நல்ல மணமாக இருக்கும். ப்ளஸ் இந்த ரவையோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு தான் ஹைலைட்டு, இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி ஃபுல்லாக கிளறி மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி கட்டி தட்ட சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ரவை கடலை மாவு நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/4 சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். வீடியோ பர்பஸ்க்காக தான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக பிரைட் கலரில் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கலர் சேர்த்துக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே ஃபுல்லாக பொங்கிட்டு அப்படியே நுர கட்டி வரும். ப்ளஸ் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை சாஸ் பேனில் 1/4 கப் சுகர், 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி சுகர் வந்து டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன்னா நீங்கள் ஏலக்காய் தட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸை, அதில் வந்து இந்த சுகர் சிரப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். ஒரு ட்ரேயில் நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்வீட்டை அப்படியே எடுத்து அதில் போட்டு நல்ல லெவலாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் மிதக்குது பாருங்கள். இன்னும் நேராக அந்த நெய்யை வந்து இந்த ஸ்வீட் அப்படியே உறிஞ்சிரும். இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரேயில் போட்டு நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே நமக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கேஷ்யூ அல்லது பிஸ்தா எதை வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதை கட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ ரவை சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவே கெட்டியாயிரும். அதனால் கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் பீசஸை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து மைசூர் பாக் மாதிரி இருக்கும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதில் ரவை சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ் முதல் பெரியவங்க எல்லோரும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.